எங்கள் சபை சார்பில் அனைவரும் சேர்ந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டியை உருவாக்கினோம். எல்லாம் நல்ல முறையில் அமைந்து விட்டது. ஆனால் ஒரே ஒரு சிறு குறை, ஒரே நேரத்தில் 445 ஸ்டேஷன் செயல்படுகின்றன. இப்போதும் ஒரு போதகரும் அரசியல்வாதியும் ஒரு மருத்துவரும் சமையல்காரரும் பேசுகிறார்கள். அன்பான மக்களே, தேவனின் பிள்ளைகளே, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் குழப்பம் பெருகும். நாட்டிலே தேர்தல் சமயத்தில் தான் ஓட்டு யாருக்கென்று கேள்வி எங்கும் நிலைத்திருக்கும். அப்பொழுதுதான் அரசியல்வாதிகள் விழித்து எழ வேண்டும். நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் விளக்கு எண்ணெய் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் குழந்தைகள் ஊட்டமாக வளர ஜீரண சக்தி ஏற்படும். குழந்தை வளர்ப்பு முறையில் கவனிக்க வேண்டியவை பல. குழந்தையை குளிப்பாய் முதலில் அரிவாள் மனையில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்க வேண்டும். அதை உப்பு போட்டு ஒரு ஜாடியில் வைத்து நன்றாக குலுக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்வு வளமாகும். அன்பு இல்லாவிட்டால் நல்வாழ்க்கை நிச்சயம் இல்லை. ஆகவே நாம் ஒவ்வொருவரின் கையிலும் துப்பாக்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசியல்வாதிகளால் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் கல்லை தூக்கி எறியும். குழந்தைகளுக்கு நல்ல சோப்பு போட்டு குளிப்பாட்ட வேண்டும். அதன் பிறகு நன்றாக துடைத்து அதன் கண்களில் மிளகு பொடியை தூவ வேண்டும். பின் கொதிக்கும் எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டும். பொன்னிறமாக வந்ததும் அரிக்கரண்டியில் அரித்து எண்ணெய் வடியும் வரை காத்திருக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் உங்கள் முன் தோன்றுவார். கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார். ஆகையால் ஆண்டவரையே நம்பாதீர்கள். முதலாளிகள் தொழிலாளிகள் ஒற்றுமை அவசியம். ஆகையால் பெருமக்களே, நீங்கள் தண்ணீர் முதலானவற்றை அடிக்கடி கொதிக்க வைத்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு குழந்தையை ஒழுங்காக பேணி பாதுகாத்து வந்தால் உப்பு அதிகமாக இருக்கும். அந்த உப்பை போக்குவதற்கு சற்று புளியை கரைத்து ஊற்றுங்கள். இப்படி செய்தால் கர்த்தரின் அன்பு நிச்சயம் கிடைக்கும். அவரின் கிருபை பெற்று நீங்கள் மோட்ச ராஜ்யத்தில் சேர வேண்டுமானால் நீங்கள் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 3 படி அரிசி கொடுப்போம். நாளெல்லாம் திருக்குழாய்களில் மளமளவென்று ரத்தம் கொட்ட ஆரம்பிக்கும். அப்பொழுது மூக்கினில் விரலை இடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். சில குழந்தைகளுக்கு இவ்வாறு அடிக்கடி ஏற்படும். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ஞானஸ்நானத்தில் மூலம் ஒருவர் சபையின் அங்கமாயிருக்கிறான். இந்த மாய உலகத்தில் அவன் கவலையின்றி வாழ்வதற்கு தான் ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை சரிவர உபயோகித்து உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் சரியாக ஓட்டு போட்டதுதான் காரணம். ஆக்சிஜன் இல்லாமே தான். எனவே மயங்கி இருக்கும் குழந்தையை அந்த அறையில் இருந்து காற்றோட்டமான இடத்திற்கு கொண்டு வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க வேண்டும். அப்போதுதான் அநேக நாள் கெட்டுவிடாமல் இருக்கும். இனி கேக் செய்யும் முறையை கூறுகிறேன். தேவையான பொருட்கள்: பொறாமை, கோபம், பேராசை, இவைகள் எல்லாம் மனிதன் இதயத்திலிருந்து வரும் பாவங்களாம். பாவங்களை விட்டு விலகி நல்வாழ்க்கையை அடைய ஒரே வழி லஞ்சம் வாங்குவதுதான். ஆகவே லஞ்சம் வாங்குவோர் யார் என்று கண்டுபிடித்து அவர்களுக்கு சத்துள்ள உணவு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் கெட்டுவிடாமல் இருக்க வெளியில் உலர வைக்க வேண்டும். உலர்ந்த பின் எடுத்தால் அருள் வாழ்வு பெறலாம். ஆண்டவர் அருளை பெருக்கலாம். அழிந்து போவீர்கள். ஆகவே உங்கள் வாழ்வு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இம்மூன்றும் பெற்று வளம் பெற உங்கள் பொன்னான ஓட்டுகளை கொடுக்காதீர். இவ்வாறு செய்தால் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்து அழுகிவிடும். இதுவரை நான் கூறிய குறிப்புகள் உங்களுக்கு பலனளிக்கும் என்று நான் நம்பவில்லை. ஆண்டவர் அடிபணிந்து அவர் ஆசியால் நாம் மகிழ்ந்து வாழ்வோம். அன்பானவர்களே, நாள் முழுதும் டிவிக்கு முன்பாக இருந்து நேரத்தை வீணாக்கும் தேவ பிள்ளைகளை, அதில் பலவித கருத்துக்களை கேட்டு குழம்பி போவதை விட ஏன் வேதத்தை படித்து ஜெபித்து பிரயோஜனமானதை தேடக்கூடாது? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.